அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவம் மிக கொடூரமான ஒரு கேவலமான செயற்பாட்டை நேற்றைய தினம் செய்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான ஈரான் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. பஹ்ரைன், குவைத் தளங்கள் மீது மீண்டும் ஈரான் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். ஈரான் மீதான அமெரிக்க போருக்கு எதிராக பிரிட்டன், அமெரிக்க நகரங்களில் பாரிய போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் அமெரிக்காவின் உடைய கொடூரமான தாக்குதல்கள் ஈரான் முழுவதும் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் மூலம் டெஹ்ரானினுடைய உட்கட்டமைப்புகள், பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள், குடியிருப்புகள், ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் என்பவற்றை இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலிய அமெரிக்க விமானங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதாவது இராணுவ தளங்களையும் இராணுவ இலக்குகளையும் ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகளையும் இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலினால் ஈரானினுடைய பதிலடிகளை இவர்களால் குறைக்க முடியவில்லை. ஈரானின் பதிலடியையும் எதிர்கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் ஈரானின் பொருளாதாரத்தை சிதைத்து ஈரானை அழிக்க வேண்டும் என்ற ஒரு மிக கொடூரமான எண்ணத்தில் ஈரானின் எண்ணெய் கிணறுகள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் உடைய இந்த நாசகார செயலில் டெஹ்ரானில் உள்ள ஷஹ்ரான் எண்ணெய் திணைக்களம் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை சேமித்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய டெஹ்ரானின் ஷஹ்ரான் எண்ணெய் திணைக்களம் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர் விமானங்கள் மேற்கொண்ட தாக்குதலில் வெடித்து சிதறிய எண்ணெய் கிணறுகளால் வீதிகள் முழுவதும் எண்ணெய் வழிந்தோடி பற்றி எறியக்கூடிய கொடூரமான காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. ஈரானின் பொருளாதாரத்தை முற்றாக சிதைப்பதற்கு அல்லது பொருளாதார உட்கட்டுமானங்களை சிதைக்கும் விதமாக நேற்றைய தினம் ஈரானின் மிகப்பெரிய தொழிற்சாலைகள், ஈரானினுடைய மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள், ஈரானின் உடைய ஏற்றுமதி மையங்கள் என்பனவெல்லாம் மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றன. அத்தகைய கொடூரமான தாக்குதல்களுக்கு நடுவே இன்னும் ஒரு அதிர்ச்சி தரும் விடயமாக அமெரிக்க படைகள் கெஷாம் தீவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நன்னீர் உப்பு நீக்கும் ஆலையை, அதாவது லட்சக்கணக்கான மக்களுக்கு கடல் நீரை குடிநீராக்கி மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த நன்னீர் உப்பு நீக்கும் ஆலையை குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக 30 கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதாவது மக்கள் குடிக்கும் நீரில், மக்களின் அத்தியாவசிய தேவையான நீரில் கை வைக்கும் விதமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு செல்லக்கூடிய குடிநீரையும் தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய நன்னீரையும் சீரழிக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கெஷம் தீவில் நடத்தப்பட்ட தாக்குதல் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா அமைத்து கொடுத்திருக்கும் இந்த முன்னுதாரணம் உலகம் முழுவதும் ஒரு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும் என்றும், இது மிக கடுமையான ஒரு ஈரானின் பதிலடிக்கு தூண்டும் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே நேற்று ஒரே இரவில் ஈரானினுடைய நீர், மக்களுக்கு தேவையான நீர் ஆலைகளையும் எண்ணெய் கிணறுகளையும் எண்ணெய் கிடங்குகளையும் பொருளாதார மையங்களையும் குறிவைத்து மிக மோசமான தாக்குதலை அமெரிக்க படைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் நடத்திய குவைத்தில் ட்ரோன் தாக்குதலில் அமெரிக்க துருப்புக்கள் தங்க வைக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு கட்டிடம் வெடித்து சிதறி இருக்கின்றது. ஒரு உயர்ந்த கட்டிடத்தை ட்ரோன்கள் தாக்கியதில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க படைகளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஈரானின் எண்ணெய் கிணறுகளுக்கு மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹைஃபாவில் அமைந்திருக்கக்கூடிய துறைமுகம் மற்றும் எண்ணெய் நிலையங்களை குறிவைத்து ஈரானும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஹைஃபாவில் அமைந்திருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளுக்கும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹைஃபாவில் இடம்பெற்ற தாக்குதல்களை அடுத்து அந்த பிராந்தியம் முழுவதும் சைரன் ஒலிக்க விடப்பட்டது என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய ஆயுத படைகளின் தளபதி நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை பஹ்ரைனில் அமைந்துள்ள கட்டளை மையம் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலின் பின்னர் குறிப்பாக குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படையின் 5வது கட்டளை மையம் மிகப்பெரிய அழிவையும் சேதத்தையும் சந்தித்திருப்பதாகவும், இனி அந்த கட்டடத்தை
கடற்படை தலைமையகமாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு தாங்கள் சேதப்படுத்தி இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்க நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நேற்று ஒரே இரவில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கின்றன. இதில் பல ராக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டாலும் சில ராக்கெட்டுகள் துல்லியமாக இஸ்ரேலுக்குள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன. குறிப்பாக ஈரான் கைஃபாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் துறைமுகத்தை தாக்கிய அதே நிலையில் ஹெஸ்புல்லாக்களும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கைஃபா எண்ணெய் கிணறுகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேலினுடைய மெரோன் வான்படை கட்டுப்பாட்டு மையமும் ஹிஸ்புல்லா போராளிகளால் தாக்கப்பட்ட செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இடையில் தரைவழி மோதல்களும் மிக கடுமையான துப்பாக்கி சண்டையும் அங்கே நடைபெற்று வரும் சூழ்நிலையில் 6 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. ஹிஸ்புல்லாவை ஒழித்து விட்டோம், ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை கலைந்து விட்டோம் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெபனான் அரசும் கூறி வந்தாலும் ஹிஸ்புல்லா தொடுத்துள்ள மிகப்பெரிய தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு புதிய நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது. அதிலும் மெரோன் விமானப்படை தளம் நேற்று முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அல்மையாதீன் உட்பட லெபனான் ஊடகங்களும் வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் இஸ்ரேலினுடைய உள்ளே நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்ட 2 மெர்காவாட் போர் டேங்குகளையும் தாங்கள் அளித்திருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு மோதல்கள் கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நோர்வேயில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே இன்று அதிகாலை மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. தூதரகத்தின் நுழைவாயிலில் வெடிகுண்டு வெடித்ததாகவும் இதனால் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டிருப்பதாக நோர்வே உறுதிப்படுத்தியுள்ளது. அதேபோல் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்ந்து வரும் சூழ்நிலையில் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களும் இஸ்ரேலிய தூதரகங்களும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக இருக்கின்றது என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க தளங்கள் என்பவற்றுடன் நின்று விடாது. உலகம் முழுவதும் இந்த போர் தற்போது தாக்கங்களை ஏற்படுத்த தொடங்கியிருப்பது நோர்வேயில் நடைபெற்றிருக்கக்கூடிய குண்டுவெடிப்புகளை பார்க்கின்ற பொழுது தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் மீதான அமெரிக்காவின் நீதியற்ற போரை உடனடியாக நிறுத்த கோரி நேஜோக் நகரில் மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இறங்கி பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த போர் தேவையற்ற பீதியையும் உலக அமைதியையும் கெடுத்திருக்கின்றது. அமெரிக்க மக்கள், அமெரிக்க குடிமக்கள் வீணாக மத்திய கிழக்கில் சென்று இறப்பதை நாங்கள் விரும்பவில்லை. உலக அமைதிக்கும் உலக சமநிலைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி அழிவுக்குட்படுத்தும் இந்த போர் ட்ரம்பினுடைய ஒரு முட்டாள்தனமான முடிவென்றும் இதை நிறுத்த வேண்டும் எனவும் மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இதேபோன்று நேற்றைய தினம் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்த்து ஈரானுக்கு ஆதரவாக பிரிட்டனில் ஒரு மிகப்பெரிய போர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து இந்த போர் ஒரு தேவையற்ற போர், வலிந்து ஈரான் மீது திணிக்கப்பட்ட ஒரு போர், இந்த போரை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் என தெரிவித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் எதிர்ப்பு இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த போராட்டம் பிரிட்டனில் இதுவரை இல்லாத அளவுக்கு மக்களின் பங்கேற்புடன் நடைபெற்றுள்ளமை பிரிட்டனையும் மேற்குலக நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையிலான தாக்குதல்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய கொடூரமான வான்வழி தாக்குதல்களை அப்பாவி மக்கள் மீதும் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். பெய்ரூட், தெற்கு லெபனான் பல்வேறுபட்ட பகுதிகளை குறிவைத்து மிக கடுமையான ஒரு தாக்குதலை லெபனானுக்குள் நடத்தப்பட்டதில் ஏறக்குறைய 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடந்த 4 தினங்களில் உயிரிழந்திருப்பதான ஒரு அதிர்ச்சி செய்திகளை லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று லெபனான் ரெட் கிராஸும் வெளியிட்டிருக்கின்றமை மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போர் தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் இராணுவத்தை எதிர்கொள்ள முடியாத அமெரிக்கா, இஸ்ரேல் ஈரானின் பொருளாதார கட்டுமானங்களை குறிவைத்து ஈரான் ஏற்கனவே இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்குள் பொருளாதார நெருக்கடிகளை அதிகப்படுத்துவதற்கான மிக மோசமான மனித குலத்துக்கு எதிரான தாக்குதல்களை தண்ணீர் கிணறுகள் மீதும் நன்னீர் ஆலைகள் மீது நடத்த ஆரம்பித்திருப்பது மிகப்பெரிய சிக்கலாக மத்திய கிழக்கில் பார்க்கப்படுகின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள்.
மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.